ஐயா ஓபிஎஸ் அவர்களை கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் சந்திச்சு பேசியிருக்காங்க. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புகளுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி அணி, ஐயா ஓபிஎஸ் அணி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இருபெரும் பிளவுகளா இருந்தது. கடந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்திச்ச உடனேயே இனியும் அதிமுக ஒருங்கிணையாம இருந்தா அதிமுகவுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி கிட்டேயே போய் ஒரு 6 பேர் கொண்ட குழு அதிமுக ஒருங்கிணைப்பை பத்தி பேசினாங்க. திடீர்னு ஏன் அந்த ஒருங்கிணைப்பை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, 24ல நடந்த அந்த பாராளுமன்ற தேர்தலில் நடந்த அந்த படு மோசமான ஒரு தோல்விதான் இணைப்பை நோக்கி நகர்த்துது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதிமுக ஒருங்கிணைந்தாதான் திமுகவை நம்ம வீழ்த்த முடியும். அதிமுகவுல பிரிந்து கிடக்கிற சக்திகள் எல்லாம் ஒன்றிணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும், அம்மாவினுடைய ஆட்சியை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புலையும் பேசுவாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி இணைப்பு அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்தார். இப்ப தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கூட்டத்தொடர்ல பாத்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களோட பக்கம் நெருங்கி உட்கார்றதுக்கே எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பயப்படுவாங்களா, இல்ல பேசிட்டா எடப்பாடி பழனிசாமி நம்ம கட்சி விட்டு நீக்கிடுவாங்களா ஒரு பயமா தெரியல. ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட யாருமே பேச மாட்டாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உட்கார்ந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி நெருக்கமா உட்கார்ந்துட்டு இருந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட சகசமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியுது, நாளைக்கு நம்ம ஒரு சட்டமன்ற வேட்பாளராக ஒரு தொகுதியில் நின்றோம், சீட்டு கிடைச்சி நின்றோம் அப்படின்னா நம்ம வெற்றி பெறணும். வெற்றி பெறணும்னா அதிமுக ஒருங்கிணைணும். அதிமுக ஒருங்கிணைகிறதா இருந்தா ஐயா ஓபிஎஸ் அவர் உள்ள வரணும். ஓபிஎஸ் உள்ள வந்தா மட்டும்தான் நம்ம வெற்றி சாத்தியம் அப்படிங்கிறத எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அதிமுக ஒருங்கிணைப்பதற்கான ஒரு பணிகள் தீவிரமா நடைபெற்று வருது. இந்த தீவிரத்துக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சந்திச்ச மிக படுமோசமான ஒரு தோல்வி. பல தொகுதிகளில் டெபாசிட் போகுது, பல தொகுதிகள் 4வது 5வது இடத்துக்கு போகுது. விளவங்கோடு இடைத்தேர்தல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 5000 வாக்குகள் தான் வாங்குது. தொண்டர்கள் ரொம்ப சோர்வடைச்சிட்டாங்க. ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி போட்டி போட மாட்டேங்கிறார். அதிமுகவுடைய வாக்குகள் எல்லாம் வேறு கட்சிகளுக்கு சிதறுது. இப்படிப்பட்ட தலைமை நமக்கு தேவையா அப்படிங்கிறத எல்லாருமே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு இணைப்புக்கான பணி ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்குமான ஒரு இடைவெளி ரொம்ப அதிகமாயிருச்சு. எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக செங்கோட்டையன் ஏத்துக்கிட்டாலும் மனதளவுல எடப்பாடி பழனிசாமியை ஒரு தூரமா தள்ளி வச்சுதான் செங்கோட்டையன் பாக்குறாரு. நம்ம ஒரு சீனியர், நம்மளை ஒழிச்சு கட்டவே எடப்பாடி பழனிசாமி வேலையெல்லாம் பாக்குறாரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே நான் பல்வேறு பொறுப்புகள்ல வச்சேன்னா என்ன மதிக்கிறது இல்லை எடப்பாடி பழனிசாமி சொல்லி கொஞ்சம் இடைவெளி அதிகமாக என்ன ஆகுது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்குமான மோதல் அதிகமாகுது. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா போய் சந்திச்சுட்டு வந்த உடனேயே மறாவது நாளே போய் செங்கோட்டையனும் போய் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் சந்திச்சுட்டு வர்றாங்க. இந்த சந்திப்புகளை பத்தி எடப்பாடி பழனிசாமி கேட்டோம்னா அது எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி கைவிரிக்கிறாரு. அப்போ இங்க அதிமுகவுக்கு தலைமை சரியில்லை அப்படிங்கிறத உணர்த்துது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அம்மாவுடைய ஆட்சி அமையணும். அம்மாவுடைய ஆட்சி அமையணும் அப்படின்னா கட்சி ஒருங்கிணையணும். கட்சி ஒருங்கிணையணும்னா அதற்கான ஒரு முயற்சியில ஈடுபடணும் இல்லையா? அதற்கான முயற்சிகள் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு. அந்த அவை நடவடிக்கைகளுக்கு இடையே பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட ஒரு 10 நிமிடம் பேசி இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அது எல்லா மீடியாக்களையும் வெளிவந்துருச்சு. இந்த 10 நிமிஷம் சந்திப்புல எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா? எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியில வர்றாரு. தளவாய் சுந்தரம் RSS ஒரு பேரணியை துவக்கி வைக்கிறார். RSS பேரணியை தளவாய் சுந்தரம் துவக்கி வச்சுட்டாருன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தளவாய் சுந்தரத்தை கட்சியை விட்டு நீக்கிறார். அப்படி RSS பேரணியை துவக்கி வச்சுட்டாரு தளவாய் சுந்தரம் சொல்லி கட்சியை விட்டு நீக்கினார் இல்லையா? அதே எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு என்ன பண்றாரு, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா போய் சந்திக்கிறார். இது என்ன ஒரு முரண்பாடு? அப்ப தனக்கு தேவை என்றால் எடப்பாடி பழனிசாமி எதை வேணாலும் செய்வார் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு தான். பிஜேபியில இருந்து கூட்டணியிலிருந்து வெளியில வர்றாரு,
மறுபடியும் அவருடைய தேவைக்காக பிஜேபி கூட்டணி போய் சேரணுங்கிற எண்ணத்துல இருக்கிறார். இப்ப எல்லாருமே கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாரும் பொதுமக்கள் எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அதிமுக ஒருங்கிணைனம் ஒரு வலுவான ஒரு இயக்கமா மாறணும். அந்த வலுவான இயக்கத்திற்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமை தாங்கணும். அம்மா 3 முறை அடையாளம் காட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. மக்களுக்கு பரிச்சயமான ஒரு முகம், 3 முறையும் நல்ல ஆட்சி கொடுத்திருக்கிறாங்க. ஓபிஎஸ் அப்படின்னாலே மக்களை வென்ற தலைவரா இருக்கிறாரு, மக்கள் மனசுல இடம் பிடித்த ஒரு தலைவரா இருக்கிறாரு. அவரை முன்னிறுத்தி 2026 சட்டசபை பொதுத் தேர்தலை சந்திச்சா மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி எல்லோருடைய அபிப்பிராயமும் அதுதான். ஆனா எடப்பாடி பழனிசாமி நம்ம காசு பணம் செலவு பண்ணி நம்ம பொதுச் செயலாளரை வந்துட்டோம், இவரை உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு போட்டியா வந்துருவாரு, இந்த அளவுக்கு காசு பணம் செலவழிச்சு கட்சியை அபகரிச்சு வச்சிட்டு இருக்கோம், ஆனா ஓபிஎஸ் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா நம்ம காலி அப்படிங்கிறது மாதிரி எடப்பாடி பழனிசாமி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுயநலத்தை மட்டுமே யோசிக்கிறாரே தவிர கட்சியை வளரணும், அம்மானுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்கணும்னா ஒருங்கிணைந்த அதிமுகவை தேர்தலில் சந்திச்சா மட்டும்தான் முடியும். இப்ப பல்வேறு கட்சிகள் திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை வாங்குறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் கட்சியை ஒருங்கிணைப்பதற்கான பணிகள் ரொம்ப தீவிரமா நடக்குது. அது கூடிய விரைவில் கட்சி ஒருங்கிணையும். எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிறாட்டாலும் கட்சி கண்டிப்பா ஒருங்கிணையும். அதற்கான ஒரு முன்னெடுப்புகள் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு நடந்த தளவாய் சுந்தரம் ஐயா ஓபிஎஸ் அவருடைய சந்திப்பு தான் அரசியல்ல மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.